நியூரோலிங்க் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன ஒரு 28 பேர் தான் அதை பார்த்தீங்க. நியூரோலிங்க்னா என்ன, எப்படி மங்கி வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துங்க. ஸோ அதை பற்றி பேசி இன்னும் டைம் எடுத்துக்க நான் விரும்பல. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன இருந்ததுனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி நம்மளுடைய எலன் மஸ்க் வந்து லைவில் வந்திருந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்து நியூரோலிங்க் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன இன்ஃபர்மேஷன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் தராமல் இருந்தாங்க. பிரெயினில் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே சிப் வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதி தராமல் இருந்தாங்க இங்கே இருக்கிற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அனுமதி கொடுத்துருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு பிரெயினில் சிப்பும் வச்சுட்டாங்கப்பா. அவர் பேர் வந்து நோலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். இப்போது அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா, இந்த சிப் வச்சதுனால கம்ப்யூட்டர் வந்து அப்படியே ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ கம்ப்யூட்டரில் மவுஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், கிளிக் பண்ணதாக இருக்கட்டும், அவர் நினச்சா மைண்டில் திங்க் பண்ணால் அப்படியே நடக்குது. ஆப்பிள் டிவைஸ் விஷன் ப்ரோ வந்ததில்ல, ஐ ட்ராக்கிங் வச்சு ஐ மூமெண்ட்ஸை வச்சு இப்படி கிளிக் பண்ணாக்கா அங்கங்கே அது கிளிக் ஆகிட்டு அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லை. ஸோ அது போல் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது ஐ ட்ராக்கிங்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு மெமரியில் வந்து இந்த நியூரோலிங்க் சிப்பு வச்சுருக்கோம். அந்த சிப்பு மூலமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க என்ன நினச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணு கர்சர் அப்படின்னாக்கா அது மூவ் ஆகும், இதை கிளிக் பண்ணு அப்படின்னு நினச்சாக்கா கிளிக் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க டெமோ பண்ணி காட்டிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றதையும் அது பதிவு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேஷண்ட்டும் வந்து பைப்லைனில் இருக்கார். ஸோ பேசிக்காக அந்த நியூரோலிங்க் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலமாக, அந்த ஆப்ரேஷன் வந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது, டாக்டர்ஸ் வச்சு பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கே நியூரோலிங்க் ரோபோட் ஒன்று இருக்குது. அந்த ரோபோட்டுக்குள்ளே வந்து சின்னதாக ஊசி மாதிரி இருக்குது. ஓகே, அந்த ஊசி மூலமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, உங்களுடைய பிரெயினுக்குள்ளே கிட்டத்தட்ட 64 த்ரெட்ஸை வந்து, த்ரெட்ஸுன்னது வந்து லைக் உங்களுடைய முடியை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த த்ரெட்ஸ் வந்து மூளையில் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 64 த்ரெட்ஸ் வந்து உங்கள் மூளையில் அங்கே டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அந்த ரோபோட்டிக் மிஷினை வச்சு. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் மண்டியில் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன தொலை மட்டும் போட்டு அதுக்கு மேலே மண்டை ஓட்டுக்கு மேலே உள்ள பிரெயினுக்கு இல்லை மண்டை ஓட்டுக்கு மேலே வந்து ஒரு டிவைஸ் வச்சுறாங்க. அந்த டிவைஸை பேர் தான் நியூரோலிங்க் டிவைஸ். ஓகே, இப்போ வந்து உள்ள த்ரெட்ஸ் இருக்கா, அந்த த்ரெட்ஸுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட எலக்ட்ரோட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்த எலக்ட்ரோட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த த்ரெட் வந்து உங்களோட மெமரியில் வந்து மூமெண்ட்ஸ் நடக்குல்ல, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எலக்ட்ரோட்ஸ் குத்துவி எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த நியூரோலிங்க் டிவைஸுக்கு வந்து அனுப்புது. இந்த நியூரோலிங்க் டிவைஸ் வந்து அதை எக்ஸ்டர்னல் டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து ஹை லெவலில் இருக்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த கன்வர்ஷன், இந்த மேப்பிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு மங்கி வச்சு இந்த மேப்பிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மங்கிக்கு நியூரோலிங்க் டிவைஸஸ் வச்சு இது போல் ஆப்ரேஷன் பண்ணி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வச்சு, ஸோ மங்கியோட மூமெண்ட்ஸ் வந்து அந்த சாக்கி மாதிரி ஒன்று கொடுத்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கர்சர் மூமெண்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ மங்கி வந்து அந்த கர்சர் மூமெண்ட் பண்ணும்போது அந்த சிக்னல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஏஐ மூலமாக இந்த சிக்னலுக்கும் இந்த மூமெண்ட்ஸ் ஹேண்ட் மூமெண்ட்டுக்கும் நல்லா ஒன் மேப் பண்ணி, ஒரு மங்கி வந்து லெஃப்ட்டில் போனாக்கா ஹேண்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும், ஸோ இன்னொரு திங்க் பண்ணோம் ரைட்டில் போனாக்கா அப்போ ஹேண்ட் மூமெண்ட் இப்படி இருக்குது, அது ஈக்குவலண்ட்டான சிக்னல்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் நியூரோலிங்க் டிவைஸை டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து இவருக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூரோலிங்க் டிவைஸ் வந்து உங்களுடைய மெமரியோட அந்த பர்டிகுலர் சிக்னல்ஸை மட்டும்தான் ரீட் பண்ணி இங்கே எக்ஸ்டர்னல் டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுமா அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லை, அதால் வந்து நியூரல் சிக்னல்ஸை வந்து உண்டாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அது பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பிரெயின் சிக்னல்ஸை வந்து ரீட் பண்ணி இவர் இதுதான் திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கு கொடுக்க முடியும். அதே போல் டிவைஸ்லேருந்து சில சிக்னல்ஸ் வரும்போது அதை இன்டர்செப்ட் பண்ணி அந்த நியூரான்ஸ்க்கு போகிற சிக்னலாகவும் அவங்களால மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் எலன் மஸ்க் அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, ஆக்சுவலாக இன் ஃபியூச்சர் வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸோ இல்லை ரோபோட்டிக் லெக்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஏன்னா மெமரி சிக்னல்ஸ் வந்து இவங்களால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து கேப்சரும் பண்ண முடியும். ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூரான்ஸ் வழி அனுப்புறதுக்கு பதிலாக நியூரான்ஸ்லேருந்து ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்கள் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது வந்து அவங்களுடைய பயாலாஜிக்கல் அந்த ஹேண்டை விட அந்த பர்டிகுலர் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ ஒரு டெமோ பண்ணியிருந்தாங்க. அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னு அந்த மவுஸ் மூவ்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க போது, இதுக்கு முன்னாடி மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து யார் வந்து இந்த உலகத்திலே என்ன சாதனை படுத்து அதிகமாக மவுஸ் மூவ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த இடத்துல மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு
ரேண்டமாக ஒரு இடத்துக்கு கொடுத்தாக்கா ஸோ யார் வந்து கரெக்டான குறைந்த டைமில் வந்து மவுஸ் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல நோலனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரோட மவுஸ் மூவ்மெண்ட் வந்து அவங்க கேப்சர் பண்ணும்போது அந்த கின்ன சாதனை படித்தார்ல அவரை விட இவர் வந்து 2 மடங்கு மவுஸ் மூவ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெஷர் பண்ணி காமிச்சிக்காங்க. அதாவது ஒரு கின்ன சாதனை படித்தவரோட மவுஸ் மூவ்மெண்ட்டை விட நோலன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அவருக்கு வந்து பக்கவாதம் இருக்குது, அவரால் கை கால் அசைக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய நினைவுகள் மூலமாக நியூரலிங்க் மூலமாக மவுஸ் மூவ்மெண்ட் வந்து அவரை விட கின்ன சாதனை படித்தவரை விட 2 மடங்கு அதிகமான ஸ்பீடில் வந்து மவுஸ் மூவ்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியூரலிங்க் வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில். ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா பிரைன் டெத் தான் வந்து அவங்க உயிர் இழத்தல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட உயிர் போயிட்டாலும் உங்களுடைய ஆர்கான்ஸில் சில ஆர்கான்ஸ் வந்து சில நாட்கள் வந்து நல்லா வேலை செய்யும். குறிப்பிட்ட நாட்கள் போக போக தான் அதோட ரத்த ஓட்டங்கள் இல்லாமல் செயலிழந்து போகுது. ஓகேவா, ஸோ ஆர்கான்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆர்கான்ஸ் ஃபுல்லாக அழித்துக்கு வந்து சில காலங்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதப்படுத்தி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து நீண்ட நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரெயின் தான் வந்து மேஜர் பார்ட். ஸோ இந்த பிரெயினே வந்து இந்த சிப்பு மூலமாக இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நியூரான்ஸ் கொடுக்குற சிக்னல்ஸை வந்து இவங்களால வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இன்கேஸ் ஃப்யூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து பிரெயின் டெத் ஆனாலும் உங்களுடைய பார்ட்ஸ் வந்து அசைய வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அப்படி முடியுது அப்படின்னாக்கா அது எதை நோக்கி கொண்டு செல்லும் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றதையும், அதாவது வந்து உனக்கு சாவே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எனிவே அறிவியலில் வந்து இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், அதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் எப்படி என்கோடிங் டீகோடிங் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.